அதற்காக ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஐயா. ஒரு குறையில்லாமல் காத்து வருகிற தெய்வமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிதாவாகிய தெய்வமே, குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை முழு மனதோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்கள் ஆராய்ந்த தேவனுடைய ஆவியான மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரணும் ஐயா. இயேசப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த 6 நாட்களிலே கர்த்தாவே, ஆமென், பரிசுத்தவான்கள் ஜெபித்த பொழுது எஸ்ரா, நெகேமியா, தானியேல் போன்ற பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய தேசங்களில் இருந்த எல்லா இடுக்கண்களை நீக்கி, நேற்றங்களை நீக்கி, விசாலத்தை உண்டுபடின தேவன் இன்னும் ஜீவிக்கிறீர் ஐயா. நாங்கள் திருச்சபைகளாக இணைந்து இந்த நாட்களிலே உடைய பாதங்களை கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த வர இருக்கிற எல்லா தீங்குகளுக்கும் எங்களுடைய தேசங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாக இந்த வேலையை ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் கிரியை செய்வீராக. எல்லா கிருமி தொற்றுகளும் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் ஐயா. ஆமென், ஆமென். 2 ஆரஞ்சு அல்ல, எல்லாம்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய தேவன் பெரியவர். ஆமென். அவர் சர்வ வியாபி. அவர் சர்வத்துக்கும் தேவன். எல்லா ஆளுகையும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் உண்மையுள்ள சாட்சி. மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர். பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் நம்முடைய தேவன் அதிபதி என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு 8வது வாரமாக இந்த லாக்டவுன் நீடித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு சீக்கிரமாய் விடுதலை தருவார். பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆமென். அவருக்கு லேசான காரியம். கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய காரியம் செய்வார். நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கவனியுங்கள். எங்கிருந்தாலும் இந்த ஆன்லைனில் இந்த ஆராதனையை நீங்கள் கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சீக்கிரமாக நாம் ஆலயத்திலே கூடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். ஆமென். 3ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். ஆமென். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நீதியும். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அல்லேலூயா. எல்லாம் அறிந்தவர் நம்முடைய தேவன். அவருக்கு மறைவே கிடையாது. அவருக்கு எந்த மனிதனும் ஒழிக்கவே முடியாது. ஆமென். எங்கும் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர். ஆமென். எல்லாம் காண்கிறவர். ஆமென். ஆகார் சொன்னது போல நீர் என்னை காண்கிற தேவன். காண்கிற தேவன். அவர் காண்கிற தேவன். அல்லேலூயா. சகை என்ற மனிதன் அவரை பார்க்க விரும்பினார். ஒரு அந்தஸ்து உள்ள மனிதன். ஜனக்கூட்டத்துக்குள்ள அவரை போய் பார்க்கறதுக்கு அவருக்கு கூச்சம். யாருக்கும் தெரியாம ஒரு காட்டத்து மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு அந்த வழியாய் வருகிறார். வெயில் நேரம் போல் அந்த மரத்தின் அடியிலே நிற்கிறார். கூட இருந்த மக்கள் எல்லாம் நினைத்திருப்பார்கள் நிழலுக்காக நிற்கிறார் என்று. அந்த இடத்தில் நின்ற உன்னை மேலே நோக்கி பார்த்து ஒரு பேர் சொல்கிறார், சகையுவே. ஆமென். முன்ன பின்ன இயேசு அவனை பார்த்ததே கிடையாது. இந்த மனுஷன் இயேசுவும் அவனை நேரடியாய் பார்த்ததில்லை. ஆனால் அவனை பற்றி தெரியும், அவன் பேரை தெரியும். அவனுக்கு ஆச்சரியம். அல்லேலூயா. ஆமென். சகைவேன்னு சொன்னார். அவ்வளவுதான். ஆமா. சீகார் எனப்பட்ட ஊருக்கு சமாரியாவுக்கு போனா அங்கே சமாரியா பெண் தண்ணி எடுத்துட்டு இருக்கிறார். இயேசு அவளோடு பேசுகிறார். அவளுடைய நிலைமையெல்லாம் எடுத்துரைக்கிறார். ஆமென். அவளுக்கு நடுக்கம் பிடித்து விட்டது. ஆமென். அவர் சொல்லுகிறார், ஊருக்குள்ள ஓடி போய் சொல்லுகிறார், ஆமென்,
நான் செய்ததெல்லாம் ஒருவர் எனக்கு சொல்லுகிறார், அவரை வந்து பாருங்கள். அப்படி என்றால் ஆண்டவர் காண்கிற தெய்வம். ஆமென். யாவரையும் காண்கிற தெய்வம். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். ஆமென். எல்லார பற்றி அவருக்கு நல்லா தெரியும். நம்ம பேர் தெரியும், நம்ம ஊர் தெரியும், நம்ம நிலைமைகள் தெரியும். சொல்ல போனா நம்ம தலையில் இருக்கிற முடிக்கு கூட அவருக்கு டோட்டல் இருக்கிறது. ஆமென். அவ்வளவு அறிந்தவர் நம்மை பற்றி. தாவீது சொல்லும்போது, நான் உனக்கு மறைக்கவே முடியாது, உனக்கு மறைவா எங்கே போவேன்? அல்லேலூயா. அவர் காண்கிற எரேமியா சொல்கிறார், கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். சிந்தனையை கூட அறிவார், மனதில் இருக்கிற எண்ணத்தை கூட அவர் அறிவார். அப்படிப்பட்ட அறிந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆமென். நம்ம சரியா தேவனை அறிந்திருக்கிறோமோ அறியலையோ, அவர் நம்மளை பற்றி நல்லா அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த உலகம் நம்மளை பற்றி எப்படி அறிந்திருக்கோ தெரியல. குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள் நம்மளை பற்றி எப்படி அறிந்திருக்காங்களோ தெரியல. அவர்கள் அறிவதை விட தேவன் அறிவார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். நம் தேவனை சரியாய் அறிந்திராவிட்டாலும் நாம் தேவன் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்மளை அறிந்திருக்கிறாரா? நம்மளை பற்றி அவருக்கு தெரியுமா? நம்ம சூழ்நிலைகள் அவருக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும், நிச்சயம் தெரியும். ஆமென். எப்படி அவர் நம்மை அறிந்திருக்கிறார்? மோசையை அறிந்திருக்கிறது போல கர்த்தர் நம்மையும் அறிந்திருக்கிறார். மோசையை பார்த்து சொன்னார். நம்ம யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய் என்று சொல்லி, ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. ஆமென். உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து. ஆமென். மோசையை பேர் சொல்லி அழைத்தார். உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து உன்னை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அவரு மோசையுடைய பேரை சொல்றார், மோசே. அல்லேலூயா. ஆமென். நீர் என்னை, ஆமென், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. அல்லேலூயா. மோசையை பேர் சொல்லி அழைக்கிறார். அவருடைய கண்களில் மோசைக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. சொன்ன சொல்ல காப்பாற்றுகிற தெய்வம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தெய்வம். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் விசேஷித்த ஜனங்கள் என்பதனால் மாத்திரமல்ல, ஆமென், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக, அவர்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மோசைக்குள்ளே ஒரு விசேஷம், என்னை உண்மையுள்ளவன் என்று. அப்படிதான் மோசைக்குள்ளிருந்த உண்மையை, மோசைக்குள்ளிருந்த பக்தி வைராக்கியத்தை, மோசைக்குள்ளிருந்த
தேவ அன்பை தேவன் அறிந்திருந்தார். அல்லேலூயா. 17ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் மோசேயை பேர் சொல்லி அழைத்து அவர் அறிந்திருக்கிறார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. நம்ம செய்த நல்ல காரியங்களால் அல்ல, அவருடைய கிருபையினால்தான் நமக்கு நன்மை. அல்லேலூயா. நம்ம அதை செஞ்சிட்டோம் இது செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அல்ல. தேவனுடைய கிருபை, தேவன் நம்மை வைத்த கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைவேர்ந்தாலும் என் கிருபை முன்னை விட்டு விலகாது என்று சொல்லிட்டார். ஆகவே மோசேயை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். ஆண்டவர் மோசேயை அறிந்தது போல, மோசேயை அறிந்திருக்கிறது போல, மோசேயை பேர் சொல்லி அழைத்தது போல அவர் நம்மையும் அறிந்திருக்கிறார், நம்மையும் அழைத்திருக்கிறார். ஆமென். பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அழைத்தது மாத்திரமல்ல, ஆமென், அவர் என்ன செய்ய நம்மளை மீட்டும் இருக்கிறார். ஏசாயா 43:1 வாசியுங்கள். 43:1. ஆமென். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். யாக்கோபு பாருங்க, யாக்கோபுன்னு சொன்னாலே அவன் எத்தன். அவன் முதலாவது அப்பாவை ஏமாற்றான், அண்ணனை வச்சுத்தான், ஊரை விட்டே ஓடினான். ஆனாலும் அவனுக்குள்ளே உணர்வு வந்தபோது, அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தபோது அவனை கர்த்தர் மீட்டு கொண்டார். அல்லேலூயா. யாக்கோபை மீட்டு கொண்டார். அதான் சொல்றாரு. ஆமென். மறுபடியும் அதை வாசியுங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன். ஒவ்வொரு மனுக்குலத்தின் ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு தனி நபரும் அவருக்கு விசேஷமானவர்கள் தான். ஆமென். பேதுரு கொர்நேலியு வீட்டில் சொல்லும் போல அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனை அவருக்கு உகந்தவன். ஆமென். எனிபடி யாரா இருந்தானே அவருக்கு பயந்து இருந்து நீதியை செய்கிறவனே அவருக்கு உகந்தவன். ஆமென். உன்னை மீட்டு கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன். அல்லேலூயா. ஆகவே நீ சொன்ன வார்த்தையின்படியே உனக்கு நான் என்ன செய்வேன். ஆமென். சங்கீதம் 139:1 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 139:1. ஆமென். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என்னை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நம்ம எல்லாரையும் பிள்ளைகளே அவருக்கு தெரியும். அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். நம்ம பெருமூச்சு கூட அவருக்கு தெரியும். சொல்றார், உன் கண்ணீரை காண்கிறேன், உன் கதறலை கேட்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஏழை எளியவன் கூப்பிட்டாலும் கேட்பார். சொல்லப்போன பிச்சைக்காரன் கூப்பிட்டாலும் அவர் கேட்பார்.
பெருவி குருடன் கேட்டாலும் கூப்பிட்டாலும் கேட்பார். இந்த ஏழை நான் கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டு என்னை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி என்னை ரட்சித்தார். ஆமென். நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஆமென். கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 நாளாகமம் 28:9. 1 நாளாகமம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து இதயங்களின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கு விட்டு விடுவார். சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிற அறிவுரையை பாருங்கள். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும், எப்படி இருதயத்தோடும், உற்சாக மனதோடும் சேவி. கடவுளை சேவிக்கிற காரியத்தில் உற்சாகம் வேணும். ஆமென். உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனத்தோடும் அவரை சேவி. ஆமா, என்ன வேலை செய்தாலும் கர்த்தருக்கு எப்படி செய்யணும்? உற்சாகமா செய்யணும். மன உற்சாகமா. தாவீது மன்னன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லுகிறார், எதை செய்தாலும் நீ எப்படி செய்ய? ஆமென். உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவி. அவருக்கு சேவை செய்யி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அவரை தேடணும். அனிதினமும் அவரை தேடணும். அனிதினமும் அவரை கூப்பிடணும். அல்லேலூயா. பேட்டரி லாரி டிராக்டர் இருந்தது. பேட்டரியில் தினமும் என்னை கவனின்னு, இல்லாட்ட இடைவெளியில் நீ நின்றுடுவேன். ஆமாம், அதெல்லாம் கவனிக்க வேண்டியது. ஜீவனுள்ள தேவனை நம்ம தேடணுமா தேட வேண்டாம்? நமக்கு ஜீவனை கொடுத்தவர். ஆமாம், இது எல்லாருடைய சுவாசத்தையும் கையில் வச்சிருக்கிறவர். ஆமாம், அவரை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் விட்டு விடுவார். கடவுளை தேடணும். கடவுளை தேடுறதுக்கு ஒரு குறையும் இல்லை. நம்ம காலையில் தேடணும், மாலையில் தேடணும், மதியத்தில் தேடணும். ஒரு நாளைக்கு தாவீதை நான் 7 முறை உங்க தேடுறேங்கிற பவுல் சொல்லும் பொழுது இடைவிடாமல் தேடுங்கிறார். அல்லேலூயா. அவன் தேடுன குறை கிடையாது. தெய்வத்தை தேடுவதற்கு குறை கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 8:27 வாசியுங்க. ரோமர் 8:27. ரோமர். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். அல்லேலூயா. பவுலடியார் என்ன சொல்கிறார்? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் ஆமென் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆமென். இருதயங்களை என்ன செய்கிறவரா? எல்லா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆமென். ஆபேலும் காயினும் ஆண்டவர் ஆலயத்துக்கு போனாங்க. அவங்க இருதயத்தின் எண்ணத்தின்படி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. இருதயம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஆமென். என்ன சொல்லுகிறார்? ஆமென். 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 எல்லா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஏற்கட்டும். ஆகவே ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். ஆமென். ஆமென். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி 17ஆம் அதிகாரம்
10ஆம் வசனம் இப்படி சொல்கிறார். 17 10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து தருகிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதா கொடுக்கும்படி இருதயங்களை ஆராய்கிறவரும் உள்ளத்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். ஆமென். அதான் உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திரு. ஆமென். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் தக்கதாக கொடுக்கும்படி. பார்த்தீங்களா? ஆமென். ஒவ்வொருவன், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளத்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். ஆகவே உலக நாடுகளை பற்றிலாம் அவருக்கு தெரியும். எல்லா அதிபர்களை பற்றி அவருக்கு தெரியும். நம்ம தேசத்தை பற்றி நல்லா தெரியும். நம்மை பற்றி நல்லா தெரியும். அவன் செய்கைக்குத்தக்க, அல்லேலூயா, செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளத்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். மனுஷ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். சவுல் தள்ளப்படுகிறான், அடுத்த ராஜாவை தெரிந்தெடுக்கணும். ஆமென். கர்த்தர் ஈசாய் வீட்டுக்கு அனுப்புகிறார். ஈசாய் வீட்டில் 8 பிள்ளைகள். ஆமென். ஆமென். பாதி பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்க. அவ அப்பா சாமுவேலுக்கு முன்னாக எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துறார். ஆமென். கர்த்தர் சொல்லிட்டாரு, இவன்லாம் கிடையாது, நீ முகத்தை பார்க்குற, வாட்ட சாட்டமாக இருக்காம பார்க்க, ஆள் நல்லா டாலாக இருக்காம பார்க்க, கைட்டு வெயிட்டுமா இருக்காம பார்க்க, நான் அப்படி பார்க்க மாட்டேன். ஆமென். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நான் இருதயத்தை அறிந்து அறிகிறவன். அல்லேலூயா. ஆமா. அப்பதான் வேற யாராவது உங்களுக்கு பையன் இருக்கானாயா அப்படின்னு சாமுவேல் எலிசா, ஆமா வருவேன், காட்டுல அவனுக்கு உண்டா, தூரத்தவன் தான், இவன் தான். அல்லையே சொல்லுவான். தூரத்திலே தாவீது வரும்போது கர்த்தர் சொல்கிறார், இவன் தான். என்ன சொல்கிறார்? இவன் தான். ஆமென். அடையாளம் காட்டுகிறவன், சரியாய் அடையாளம் காட்டுகிறவன். வஞ்சகம் அவரிடத்தில் இல்லை, ஓர வஞ்சகம் அவரிடத்தில் இல்லை. ஆமென். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. ஆமென். இருதயங்களை ஆராய்கிறவரும் உள்ளத்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். ஆகவே இந்த காலையில நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நீரினை அறிந்திருக்கிறேன். நம்ம நிலைமைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். சாரிபாத் விதவை நிலைமையும் தெரியும். அடுத்த நேரத்துக்கு இல்லாதவர். அங்கதான் யார் அனுப்புறார்? எலியாவை அனுப்புறார். அல்லேலூயா. அடுத்த நேரத்துக்கு இல்லை, அங்க ஆளுக்கு ஒரு ரொட்டி தான். இவர் கேட்கிறார், அதுல ஒரு சின்ன அடை. ஆமென். முதல்ல அவளுக்கு தான். நான் நினைக்கிறேன், இன்னும் சாப்பிடுங்க, மாவு இருக்குது, இன்னும் வயிறு அவளை நிரப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்து மீதி எடுக்க வைத்தவர் அல்ல நம்ம தேவன். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நிறைவாக்குறவர், நிறைவாக்குறவர். ஆமென். நிறைவானவர் அவர். ஆகவே கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். இந்த உலகம் நம்மளை அறியாட்டலும், ஆமென், உலகம் நம்மளை பற்றி அறியாட்டலும், சொந்த பந்தங்கள் அறியாட்டலும், தெய்வம் நம்மை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்று சொல்றேன், நாம் அவரை பற்றி சரியா அறியாவிட்டாலும் தெய்வம் நம்மை பற்றி ரொம்ப சரியாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அறிந்திருக்கிற தேவன் ஒருவர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், எவைகளை எல்லாம் அவர்
அவர் அறிந்திருக்கிறார். அடுத்த கேள்வி, எவைகளெல்லாம் அவருக்கு தெரியும்? கவனிங்க, வசனத்தை எழுதி வைத்து நீங்க தியானம் பண்ணலாம். எவைகளெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார்? சங்கீதம் 139 2 வாசியங்கள். சங்கீதம் 139 1 2 வாசியங்கள். எவைகளெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார்? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா அம்மாட்ட சொல்லலாம், எங்க போனேன்? ஆமா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். எனத்தையாவது போய் சொல்லலாம். ஆனா அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஆமா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சினது பாவம். அதுதான் சொல்றேன். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். தெரியுமா தெரியாது? நான் படுத்திருந்தாலும் என்னை நீர் சூழ்ந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவருக்கெல்லாம் மறைக்கவே முடியாது. நம்ம மறைக்க முடியும்? நம்ம அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எரேமியா 23:23 வாசியுங்கள். எரேமியா 23:23 சீக்கிரமாய் வாசியுங்கள். ஆமா, 23:23 அதிக வசனங்கள் இருக்கிறது. நான் சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல, தூரத்துக்கும் தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கடந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒளியின் வேகத்தை விட அவர் ரொம்ப வேகமானவர். ஆமே, என்ன வேகத்தை விட? ஒளியின் வேகத்தை விட. ஒளி 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 இதனுடைய வேகத்தை விட வேகமானவர். அல்லேலூயா. ஆமே. நான் நடந்தா என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரத்துக்கும் மனதில் வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. ஆமே. அவர் சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல, தூரத்துக்கும் அவர் பெரியவர். அல்லேலூயா. அவருக்கு தூரம் என்றே இல்லை. ஆமே. நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன்? நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன்? தூரத்துக்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. யோவான் 2:25 வாசியுங்கள். புதிய ஏற்பாட்டிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 2:25. யோவான் அல்லேலூயா. மனுஷனை குறித்து மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவர் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. அல்லேலூயா. ஆமென். அவர்கள் நினைச்சது மனசில் இருக்கிறது கூட கர்த்தர் அறிந்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. இயேசு என்று பாருங்க, அங்க அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. ஆமென். ஆனாலும் ஜனங்கள் அவர் மேல் எப்படி என்ன செய்தார்கள்? ஆமென். 22ஆம் வசனம், அவர் எப்படி சொன்னதை அவர் மரித்திருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து
வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. அல்லேலூயா. எல்லாம் நினைச்சாலே அவருக்கு தெரியும். உள்ளத்தில் இருக்கிறத கூட அவர் அறிவார். நம்ம இயேசு உயிரோடு இருந்த நாட்களில் இப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க. நினைச்சிட்டு இருக்கதே அவர் ஆண்டவர் சொல்லுவார், இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம அப்படின்னு எடுத்து சொல்லுவார். அவ்வளவு வல்லமை உள்ளவராக்கும் நம்முடைய தேவன். நம்ம லூக்கா 11:17 வாசிங்கள். லூக்கா 11:17. லூக்கா அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்க்கும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். ஆமென். இயேசு அற்புத அடையாளங்களை செஞ்ச உடனே அவங்க என்ன சொல்றாங்க? இவன் பெயல்செபூல், இவன் பிசாசிகளின் தலைவன், அதனாலதான் இவன் துரத்துறான் அப்படின்னு மனசில். இந்த நினைவுகள் எல்லாம் அவர் அறிந்திருந்தபடியால், அல்லேலூயா, ஆமென், மனுஷனுடைய சிந்தனைகளை அப்படிதான் சொல்லுது. அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். ஆமென். அவர்களுடைய ஆமென் அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, எண்ணங்களை அறிகிறவர், சிந்தனைகளை அறிகிறவர். அல்லேலூயா. அவர் எவையெல்லாம் அறிந்திருக்கிறார்? எண்ணத்தை சொல்லப்போனா பெருமூச்சை கூட அவர் அறிவார். மார்க் 2:7-8 வசனத்தை வாரி. மார்க் 2, மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம். இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அங்கு ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு அதிசயம் நடந்தது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொல்லுகிறார். இவன் எப்படி பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான்? நம்ம எப்படி இவன் சொல்லலாம் அப்படின்னு அந்த பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் கூடியிருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றார்? இப்படி சிந்திக்கிறார்கள் என்று தம்முடைய ஆவியிலே அறிந்து அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சில, இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களிலே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசுடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? பார்த்தீங்களா? நம்ம சிந்தனைகளை கூட அவர் அறிகிறாரா? எண்ணங்களை அறிகிறவர், உள்ளத்திரியங்களை அறிகிறவர், சிந்தனைகளை அறிகிறவர். அதான் எரேமியா சொல்லும் பொழுது, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நீதிமொழிகள் 15:11 வாசியுங்கள். நீதிமொழிகள் 15:11. நீதிமொழிகள் 15:11. ஆமாம். பாதாளமும் அழிவும், பாதாளமும் அழிவும் அவருக்கு அதிக பிரதிச்சயமா இருக்கும். பாதாளத்தை பற்றி நல்லா தெரியும், அழிவை பற்றி அவருக்கு தெரியும். ஆமாம். பாதாளத்தையும் அழிவையும் பற்றி அவர் அறிந்தவர்னா மனுஷ இருதயத்தை அவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும்.
மனுஷன் இருதயத்திலிருந்து தான் தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் புறப்பட்டு வருதுன்னு சொன்னார். மனுஷன் இருதயத்தில் தீட்டுப்படுத்துகிறது, மனுஷனை அழிக்கிறது, மனுஷனை கெடுக்கிறது, மனுஷனுடைய வாழ்வை சீரழிக்கிறது. எங்கிருந்து தான்? மனுஷ இருதயத்தில் இருந்து தான் தோன்றது. அதான் இருதயமே திருக்குளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கிறவன் யார்? எரேமியா 17 சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் தான் இருதயங்களை அறிந்திருக்கிறவர். எரேமியா 20:12 வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் நீதிமானை சோதித்து அறிந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன சொல்கிறார்? நீதிமானை சோதித்து அறிகிறவர். நீதிமான் எப்படி அறிகிறாரா? சோதித்து அறிகிறவர். சும்மாலாம் கிடையாது. சும்மா கிடையாது. நீதிமானை சோதித்து அறிகிறவர். நான் பின்னால் சொல்வேன் எப்படி சோதித்து அறிகிறார். நீதிமானை எப்படி அறிகிறவர்? சோதித்து அறிகிறவர். வேதம் சொல்லுகிறது, பின்னால நீங்க கவனிங்க. ஆனாலும் நீதிமானை சோதித்து அறிந்து உள்ளத்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதி சரி கட்டுகிறதையும் காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். அல்லேலூயா. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். எரேமியா தன் ஊழியத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். அவ்வளவு கஷ்டப்பட்டார். தீர்க்கதரிசிகளில் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி யாரு? அவன் சின்ன வயசுல ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர், வைராக்கியமானவர், கண்ணீரோடு ஜெபிக்கிறவர். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாய் இருக்கும். கண்ணீர் தீர்க்கதரிசினே அவருக்கு பேர். யாருக்கு? எரேமியா. எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்போ எவைகளெல்லாம் அறிந்திருக்கிறார் என்று என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளெல்லாம் தூரத்தில் இருந்து அறிகிறீர். இரண்டாவதாக சங்கீதம் 139 வாசியுங்கள். என் நாவில் சொல் புறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறேன். நம்ம அம்மா அப்பான்னு சொல்லதுக்கு முன்னாலே, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னாலே அவைகளெல்லாம் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதக்காரர் தெளிவாக சொல்றார், என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே நீ அறிந்திருக்கிறீர். எவைகளெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 6:6. ஆமென். அல்லேலூயா. ஆமென். உன் பிதாவை நோக்கி நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னே உனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 6:5 வாசிங்க. மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே
நீங்க வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். பிதாவை நோக்கி நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? ஆமென். ஆகார் நிலைமையை தெரிந்தவர், சமாரிய பெண் நிலைமையை தெரிந்தவர், சகைவை நிலைமையை தெரிந்தவர், ஆமென். எலியா அவருடைய நிலைமையை தெரிந்தவர், ஆமென். எலிசாவுடைய நிலைமைகளை தெரிந்தவர், நம் எல்லாரையும் தெரிந்தவர். நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அல்லேலூயா. ஆகவே நம்ம எது குறித்து கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆனால் போய் கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணும். ஆமென். கவலைப்படாம அப்பா எனக்கு வேணும். ஒரு அப்பா அவர்கிட்ட மகன் கேட்குற மாதிரி, ஒரு அம்மாட்ட புள்ள கேட்கறது மாதிரி நம்ம யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தரிடத்துல கேட்கணும். அல்லேலூயா. நம்ம மத்திய 6ஆம் அதிகாரம் 25 to 32 வரைக்கும் வாசியுங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூறுகிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றையிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவிட்டால் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். சொல்லுவோமா? நம்ம வேண்டிக்கிறதுக்கு முன்னாலே நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா கண் தெரியாத நைட்டிங்கேல் அம்மையார், கண்ணே தெரியாது, உலகத்துக்கே ஆசீர்வாதமாக மாறினாங்களா இல்லையா? ஆமாம். அன்னை தெரசா உலகத்துக்கே ஆசீர்வாதமாக மாறினாங்க. எமி கார் மைக்கேல் அம்மையார் உலகத்துக்கே ஆசீர்வாதமாக மாறினாங்க. ஐடா ஸ்டாடர் உலகத்துக்கே ஆசீர்வாதமாக மாறினாங்க. அவங்க ஜோம் பண்ணாங்க, நான் என்ன செய்யலாப்பான்னு. ஆண்டவர் நடத்தினார். ஆமாம். ஏற்கனவே ஸ்பெஷல் சில்ட்ரன் யாரு? நம்ம அப்துல் கலாம். மூல வளர்ச்சி குன்றியவர். அவருடைய பெற்றோரால் மேல் படிப்பு படிக்க வைக்க முடியல. ஆமாம். எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறார். ஆனால் முயற்சி, விடாமுயற்சி. ஆமாம். அவர் உயர்கல்வி கற்க இந்தியாவின் முதல் குடிமகனாக, ஜனாதிபதியாக கடவுள் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வில்லியம் கேரி சொன்னார். ஆமென். பெரிய காரியத்தை எதிர்பார், அதற்காக என்ன செய்ய? வேலை செய்ய அப்படின்னா. ஒரு செருப்பு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த மனுஷன் இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியை அதை உண்டாக்கினவரே யாருதான்? உலக அளவில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் ஒன்று செரம்பூர் யூனிவர்சிட்டி இந்தியாவில். சங்கர் தயாள் சர்மான்னு நம்ம இந்திய ஜனாதிபதி ஒருவர் இருந்தார். அவர் காலத்தில் சிறந்த மனிதன் என்று அவரை பாராட்டி வில்லியம் கேரியுடைய உருவத்தில் ஒரு தபால் தலை வெளியிட்டாங்க. 5 ரூபாய் ஸ்டாம்ப். வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு பிரியமா எல்லாரும் அறிவார். நம்ம எல்லாருக்கும் திறமை கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் ஞானம் கொடுத்திருக்கிறார். அவரை சார்ந்து அவரிடத்தில் நாம் ஜெபிப்போம் என்றால் அவர் கர்த்தர் உயர்த்துவார்.
ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை தான் கர்த்தர் பெரிய மகா சக்கரவர்த்தியாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆமென். ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஆட்டுக்கடையில் இருந்தவனுக்கு சோறு கொண்டு போனவன் தான் யாரு? யோசேப்பு. சகோதரர்கள் என்ன பாடுபடுத்தப்பட்டார். எகிப்தி தேசத்துக்கு ஒரு பெரிய அதிபராய் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாது, அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியம். ஆமே. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? அப்போ கவலைப்படாதங்க அப்படின்னு சொல்ற என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்திய 6:33 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். ஆமே. நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடணும். கர்த்தர் வேண்டிய இவைகள் எல்லாவற்றையும் தருவார். தருவாரா தரமாட்டாரா? ஏவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆமென். அடுத்து நாலாவதாக ஏவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். யோபு சொல்கிறார். யோபு 23:10 வாசியுங்க. யோபு 23:10. ஆமென். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நம்ம போயிட்டு இருக்கிற வழி அவருக்கு தெரியும். ஆமென். அவர் ரொம்ப பாடுபடுறார், ரொம்ப கஷ்டப்படுறார், ரொம்ப தோணும். ஆமாம், மரண, உயிர் சேதம், பொருள் சேதம். இந்த சூழ்நிலையிலும் அவர் சொல்கிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆமென். நான் எப்படிப்பட்டவன் அவருக்கு தெரியும். நான் போகும் வழியை என் தேவன் அறிந்திருக்கிறார். 9 மாதத்தில் யோபு பட்ட பாடு. ஆமென். ஆமென். பெரிய ஜமீனா இருந்தவன் 0 ஆயிட்டான். அந்த நிலையில் தான் சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆமென். அறிவாரா இல்லையா? நீதிமொழி 5:21 வாசியுங்க. நீதிமொழிகள் 5:21. ஆமென். நீதிமொழிகள் 5:21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார். அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் ஆமென் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். வேதத்தில் அப்படி இருக்கிறது. தூக்கு நூல் அவர் கையில் இருக்கிறது. என்ன கை இருக்கிறது? தூக்கு நூல். ஆமென். கட்டடம் கட்டும்போது பெரிய கொத்தனார் சொல்லுவாங்க, தூக்கு பார்த்தியா? தூக்கு பார்த்தியா? நில வைக்கும்போது தூக்கு பார்த்தியா? அந்த தூக்கு நூல் என்ன தெரியுமா? அதை சரியாய் பொருத்தும். ஆமென். ஆண்டுடைய கையில் என்ன இருக்கிறதா? தூக்கு நூல் இருக்கிறது. அந்த அர்த்தத்தில் தான் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். தூக்கு நூல். அடுத்து மத்திய சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது தூத்துக்கூடை அவர் கையில் இருக்கிறது. ஆமென். பதரையும் எல்லாத்தையும் குப்பி சேர்த்துல புடைச்சி மணியத்தான் சேர்ப்பார். பதரை அவையாத அக்கினி. ஆமென். ஆமென். அல்லேலூயா. யோபு சொல்லும்போது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழியில் சொல்லும்போது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஆமென். ஆமென். சங்கீதம் 1 பாருங்க. சங்கீதம் 1 சங்கீதம் 6 வசனம். சங்கீதம் 1 சங்கீதம் 6 வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் யாரை அறிந்திருக்கிறாரா? கர்த்தர் யாரை அறிந்திருக்கிறாரா? நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அடியும். அவர் எல்லாரையும் தெரியும். அவர் ஒரு பேப்பரை வேலிஷன் பண்ண சும்மா எல்லாம் வேலிஷன் பண்ண மாட்டார். சரியா வேலிஷன் பண்றவர். அல்லேலூயா. சரியா தீர்ப்பு கூறுகிறவர். ஆமென். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. ஆமென்.
ஆமென். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 119 168 வாசியுங்கள். 119 168. உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்ற, என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கு. உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. 168 வசனத்தை வாசியுங்கள். இதே 119 168. என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும். அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஆமென். அல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தர் உன் கைகளின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஆமென். அவர் நம்மை அறிந்திருக்கிற தேவன். ஆமென். நம்மை பெரிய சொல்லி அழைத்திருக்கிற தேவன். ஆமென். அவர் நமக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். இந்த லாக்டவுன் சூழ்நிலை நிச்சயமா கர்த்தர் தம்ம ஜனத்துக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நிச்சயமா 40 வருஷம் சமையலே பண்ணல, அடுப்பு மூட்டல, அந்த 30 லட்சம் மக்களை போஷித்த தேவன், 40 வருஷம் போஷித்த தேவன், 5 அப்பம் 2 மீனை கொண்டு பல 1000 பேரை போஷித்த தேவன், மீதி எடுக்க வைத்த தேவன். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மளை கைவிடுவாரா? கைவிட மாட்டார். ஆமென். நான் போகும் வழியை அவர் அறிவார். யோபு சொன்னது போல, ஆமென், நம் நிலைமைகள் அவருக்கு தெரியும். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். 5ஆவதாக பார்க்கிறோம். யாத்திரா ஆகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்திரா ஆகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பை அறியாத பார்வன் வந்தபோது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் பட்ட பாடுக்கு அளவே இல்லை. 100 வருஷம் கடவுளை மறந்துட்டாங்க. ஏன்னா அதிபர் யாரு? யோசேப்பு. ஆகவே பெரிய அதிகாரத்துக்கு உரியவர் யோசேப்பு. அவருடைய சகோதரர்கள் தான் ஜெயன் இருக்குது. இப்போ தேவனை மறந்துட்டாங்க, தெய்வத்தை மறந்துட்டாங்க, தெய்வ ஆராதனையை மறந்துட்டாங்க. செழிப்பு, ஆமாம், ரொம்ப கொழுத்து போயிருக்கிறாங்க. கடவுளை தேடுறதே இல்லை, கடவுளை நினைக்கிறதே இல்லை, சிந்திக்கிறதே இல்லை, கடவுளை நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை அவர்களுக்கு. அப்பந்தான் யோசேப்பை அறியாத பார்வோனை எழுப்பி அடிமைப்பட்டார். அடிமைனா அடிமை, பெரிய அடிமைத்தனம். ஆமாம். அந்த 3:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உபத்திரவத்தையும் வேதனைகளையும் அறிந்திருக்கிறார்.
அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட உபத்திரம் வேதனையை அறிந்திருக்கிறார். அந்த தேவன் நம்ம நிலைமையையும் அறிவார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற காசெல்லாம் செலவழிச்சிட்டாங்க, ஒன்றும் வழி இல்லை. அன்னைக்கு பிள்ளைகளெல்லாம் தூக்கி ஆற்றுல போடுறான்னு சொல்கிறாங்க, தூக்கு போடுறான்னு சொல்கிறாங்க. சாப்பாடு இல்லை, இது இல்லை, அது இல்லை, இந்த நிலைமைகள். ஆனால் தேவ ஜனத்துக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தின தேவன் அவரை நம்பி இருக்கிற ஜனங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த கடைசி 3ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை வாசியுங்கள். கடைசி 2 வசனத்தை. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது பெருமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாரிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்கியிருப்பவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். ஆமென். யாத்திராமத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம எப்படி அந்த வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். 23, 24, 25. சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க அழுகிற சத்தம், அவங்க முறையிடுகிற சத்தம், அவங்க ஜெபம் எங்க எட்டுச்சு? அப்போ நம்ம ஜெபம் பண்ணா பரலோகத்துக்கு எட்டுமா? பரலோகம் கேட்குமா? நிச்சயம் கேட்கும். ஆமென். பிதாவை நோக்கி நீங்க வேண்டிக் கொள்ள போவதற்கு முன்பே அவர் என்ன தேவன்னு அவருக்கு அறிந்திருக்கிறான். அடுத்து பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவன் அவர் பெருமூச்சை கேட்டு ஈசாக்கோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை தேவன் அவர்கள் நினைத்தள்ளினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். பெருமூச்சை கேட்டார். ஆமென். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டார். ஆமென். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். கேட்டார். ஆமென். நினைத்தருளினார். அல்லேலூயா. ஆமென். அவர்களை கண்ணோக்கினார். பெருமூச்சை கேட்டார், அவரை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. அப்படி என்றால் உபத்திரவத்தையும் வேதனைகளையும் அவர் அறிகிற உணர்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் படும் வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். தெரியும். ஆதி சபையை துன்பப்படுத்தும் போது ஆண்டவராய் இயேசு சவுல் என்ற மனிதனை சந்திக்கிறார். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று எச்சரிக்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீ எதை செய்தாயோ அது எனக்கே செய்தார். அது மாதிரி அப்படி உணர்கிற தெய்வம், மனதுருகும் தெய்வம். அவர் கல் நெஞ்சக்காரர் அல்ல, நம்ம அறிந்திருக்கிற தேவன். ஆமென். நம்முடைய பெருமூச்சை கேட்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பெருமூச்சை கேட்கிறவர். அவர் நம்மை நினைத்தருளுகிறவர். அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர். அவர் ஒருபோது நம்மை கைவிட. ஆமென். அவர் நம்முடைய வேதனைகளை அறிந்தவர் மட்டுமல்ல, அதிலிருந்து நம்மை விடுவிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். 3:8 வாசிங்க. அவர் நமது வேதனைகளை அறிந்தவர் மட்டுமல்ல, நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள், கஷ்டங்கள், பாடுகள், பட்டினி, பசி, தேவைகள், பற்றாக்குறை எல்லாத்தையும் அறிந்தவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராகவும் இருக்கிறார். ஆமா. யாத்திரா 3:8 வாசியுங்கள். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும்
அவரை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. அவ்வளவு கஷ்டப்பட்ட மக்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் அவர் வல்லவராயிருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் எப்படி வாசிக்கிறோம்? வாசியுங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு என்ன செய்தார் நமக்காக? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் நமது பாடுகளை துக்கங்களையும் சுமந்து தீர்த்தார். எப்படி மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தாரோ அது இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம்தான். ஆனா உலக ரட்சக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, வேதனைகளை அறிகிறவர் மாத்திரமல்ல, அதிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து மீட்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவருமாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம், நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கும்படி நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். அப்படி நம்மை தைரியப்படுத்துகிற நல்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே அவர் எவைகளெல்லாம் அறிந்திருக்கிறார் என்றால், நம்ம உட்காருதலையும் நம்ம எழுந்திருதுக்களையும் நம்ம நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிகிறார். அல்லேலூயா. ஆமென். நாம் நாவில சொல் பிரவாதுக்கு முன்னே கர்த்தர் அதையெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறார். மூன்றாவதாக நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நான்காவதாக நாம் போகும் வழிகளை, நாம் இருக்கிற சூழ்நிலைகளை, நம்மளை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிற தேவனமாய் இருக்கிறார். உபத்திரவத்தையும் வேதனைகளையும் அறிந்தவர் மாத்திரமல்ல, உபத்திரவத்தையும் வேதனைகளையும் அறிந்தவர் மாத்திரமல்ல, அதிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறவருமாயும் இருக்கிறார். அடுத்தபடியாக யார் யாரை அவர் விசேஷமாக அறிகிறார்? யாரெல்லாம் அவர் அறிகிறார்? விசேஷமாக யாரை அவர் அறிந்திருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். கவனிங்கள். யார் யாரையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார்? எல்லாரும் அவருக்கு தெரியும், உலகமே அவருக்கு தெரியும். ஆனால் விசேஷமா அவருடைய பார்வை யார் மேல் இருக்கிறது? அவருடைய ஹெல்ப் யாருக்கு இருக்கிறது? அல்லேலூயா. அவருடைய சப்போர்ட் யாருக்கு இருக்கிறது? எல்லாரையும் அறிவார், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாருக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகு கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவன் எதை விட்டு விலகணும்? அநியாயத்தை விட்டு விலக வேண்டும், அக்கிரமங்களை விட்டு விலக வேண்டும், துன்மார்க்கங்களை விட்டு விலக வேண்டும், மாறுபாடான சந்ததியை விட்டு விலக வேண்டும். கர்த்தர் தம்முடையவர்களை என்ன செய்தார்? அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் தம்முடையவர்களை
நாம் அவர்களுடையவர்களாக இருக்கிறோமா? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம், அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் பெற்றிருக்கிறோமா? கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 14-15. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறதை போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆமென். பிதா என்ன அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல என்னுடையவர்களும் என்னை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னையும் அறியணும், நான் அவங்களை அறிந்திருக்கிறேன். என்னுடையவர்கள். ஏசப்பா சொல்கிறார், என்னுடையவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானசார பரிசுத்த விஷயம் பெற்று ஆமென் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? பரலோகம் இப்படி கூப்பிட்டது, இவர் என் நேசகுமார், இவர் மேல் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. தானியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் இருதயத்துக்கு உகந்தவன். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். ஒரு அல்லேலூயா சொல்வோம். நாம் கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 8:3 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 8:3. ஆமென். யாரை அறிந்திருக்கிறார்? யார் யாரையெல்லாம் அறிந்திருக்கிறார்? யார் யாருக்கெல்லாம் அவருடைய சப்போர்ட் இருக்கிறது? யார் யாருக்கெல்லாம் அவருடைய விசேஷ ஹெல்ப் இருக்கிறது? ஆமாம். 1 கொரிந்தியர் 8:3 வாசியுங்கள். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. எப்படி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின அதை கண் காணவும் இல்லை, காது காக்கும். தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் எக்கச்சக்கம். ஆமென். அல்லேலூயா. அடுத்து ஆதி ஆகமம் 22ஆம் அதிகாரம். ஆதி ஆகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டானை உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக அவனை ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அல்லேலூயா சொல்லுவோம். தேவன் தமக்கு பயப்படுகளை செஞ்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆபிரகாமை அறிந்தார். அவன் ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாகிவிட்டார். நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஒருபோது நான் மறைக்க மாட்டேன். என் தாசனாகிய ஆபிரகாம், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம், என் தாசனாகிய தாவீது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம், நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நாகும் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர். கை வைத்து சொல்லுவோமா? நம்ம கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உலகத்துக்கே ஒரு இக்கட்டு நாள், இக்கட்டான சூழ்நிலை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். சீனாவோ, அமெரிக்காவோ, இத்தாலியோ, ஸ்பெயினோ, பிரான்ஸோ, இந்தியாவோ, தமிழகமோ, உலகமோ, உலக வல்லரசு நாடுகளோ, ஆமென்,
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, இக்கட்டு நாளில் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கலையும் நீர் அறிவி, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் அறிவி, என் நாவில் சொல் பிரவாதத்து முன் நீர் அறிவி, என் வழிகளெல்லாம் நீர் அறிவி, என் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார், தமிழ் அன்புகளை அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு பயப்படுவர்களை அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளில் தம்மை நம்புகிறவர்களை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். ஆமென். எதற்காக அறிகிறார்? எதற்காக அவர் அறிந்திருக்கிறார்? வேதம் சொல்கிறது, அவன் அவன் வழிகளுக்கு. எரேமியா 10ஆம் அதிகாரம், எரேமியா 17:10 வாசியுங்கள். எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எதுக்கெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார், அறிந்து வைக்கிறார்? ஆமென். அப்படின்னா யாருக்கெல்லாம் அவார்டு கொடுக்குறாங்க, நோபல் பரிசு கொடுக்குறாங்க, அவங்கள ஆய்வு செய்து தானே கொடுக்குறாங்க, அவங்களுடைய திறமைகளை ப்ரூவ் பண்ணி தானே கொடுக்குறாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலே நாமும் ஆமென் அவர் நம்மை ஆராய்ந்து அவர் அறிந்திருக்கிறதுனால ஆமென் ஆமென். அந்த வசனத்தை பாருங்க, எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி. பார்த்தீங்களா? சும்மாலாம் என்ன செய்யாது, வேலை செய்தால் தான் கூலி. ஆமென். அவன் அவன் செய்கைக்கு தக்க பலன் கொடுக்கும்படி நான் வருகிறேன். அல்லேலூயா. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளத்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். எல்லாருக்கும் பரீட்சை எழுதி வச்சது தான், இவர் வைக்கிற பரீட்சை இருதயத்தை வச்சுதான். ஆமென். ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. முகம் பார்க்கிறவர் அல்ல, இவர் அகம் பார்க்கிறவர். முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இவர் அகத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. ஆமென். 32:19. எரேமியா 32:19 பாருங்கள். எரேமியா 32:19. யோசனையிலே பெரியவரும் யோசனையிலே பெரியவரும். நம்ம ஆண்டவர் யாரா? யோசனையில் பெரியவரே. ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே. ஆராதனை ஆராதனை. ஓசன்னா ஓசன்னா. ஆமென் ஆமென். யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவன் அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகும், அவன் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்காகும் அழிக்கும்படி உம்முடைய கண்கள் மறுப்புத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, 2 16:9.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு, தெய்வத்தை பற்றி உத்தம இருதயத்தோடு, அவர் மேல உத்தம அன்போடு, உத்தம விசுவாசத்தோடு, அவர் மேல் இருக்கிற உத்தம நம்பிக்கையோடு இருப்போம்னா நிச்சயமா கர்த்தர் தமது வல்லமையை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. கர்த்தர் நம்மை அறிந்த தம்மை அறிந்திருக்க அன்புகிறவர்களை என்ன செய்தார்? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையிலே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, ஆமென், இன்னைக்கு 8வது வாரமா இந்த சடன் லாங்கா போயிட்டே இருக்குது. சீக்கிரமா கர்த்தர் நமக்கு முடிவை தருவார். ஆமென். அல்லேலூயா. சீக்கிரமா இந்த கொரோனாவுக்கு தடுப்பூசி கர்த்தர் காட்டுவார். ஆமென். இதுக்கு மருந்தை கர்த்தர் ஆமென் சீக்கிரமா கண்டுபிடித்து தருவார். படுக்கையில் இருக்க அத்தனை பேரையும் கர்த்தர் சுகமாக்கி வீட்டுக்கு அனுப்புவார். ஆமென். ஆமென். மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு இருந்த ஆமென் எசேக்கியாவை 3 நாள்ல ஆலயத்துக்கு போக செய்தார். அல்லேலூயா. இந்த படுக்கையில் இருக்கிற மக்கள், ஹாஸ்பிட்டல் இருக்கிற மக்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். சுகமாகி ஆலயத்துக்கு போகணும். கர்த்தர் அவர்களுக்கு தரிசனமாகணும். நானே உன் பரிகாரியான கர்த்தர், நானே உன் பரிகாரியான கர்த்தர். அவர் காதிலே கேட்கணும். கர்த்தர் அவர்களுக்கு தரிசனமாகணும். சவுலுக்கு தரிசனமாகி அவரை பவுலாய் மாற்றிய கர்த்தர் உலகமெங்கிலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு படுக்கையிலே, ஹாஸ்பிட்டலிலே ஆமென் இருக்கிற மக்கள் சுகமடையணும். சிவகங்கையிலே அது இப்போ கிரீனா மாறிடுது. 2 பேர் பெட்ல இருந்தாங்க, சுகமாய் போயிட்டாங்க. அது மாதிரி விருதுநகர்ல அது கிரீனா மாறணும். மெட்ராஸில் கிரீனா, எல்லா மாநிலத்திலும் கிரீன் மாநிலமா மாறணும். உலகமே கிரீன்குள்ள வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். எரேமியா சொல்வது போல ஆமென், தேவரீ என்னை செய்றீ, என்னை அறிந்திருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை அறியாம இருக்கலாம். உற்றார் உறவுகள் கூட நம்ம அறியாமல் இருக்கலாம். நாம கூட கர்த்தரை சரியா அறியாம இருக்கலாம். ஆனா நம்மளை ரொம்ப அறிந்தவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நம்மை பற்றி அவருக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை வைத்து சொல்லுவோம். என்னை பற்றி கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். நம்மை பற்றி கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாகும். இந்த 138 கோடி மக்கள் மன திரும்பணுமே. கர்த்தரே தெய்வம் என்று அறியணுமே. நினைவே பார்த்து வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களுக்கு மனதுருகி அழிவிலிருந்து காப்பாற்றினீர். எங்கள் தேசம் மனம் திரும்ப வேண்டும். ராஜாக்கள் மனம் திரும்ப வேண்டும். அதிகாரிகள் மனம் திரும்ப வேண்டும். நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்பட வேண்டும். அக்கிரமம் அநியாயம் எங்க தேசத்தை விட்டு வெளியேற வேண்டும். கிருபைதான், கிருபை செய்யும், இரக்கம் செய்யும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் நீர் எங்களுக்கு அரணான கோட்டை. கர்த்தர் தம்மை நம்புகிறவரை அவர் அறிந்திருக்கிறார். நீர்கள் அறிந்திருக்க எங்கள் உட்கார்தலை, எங்கள் எழுந்திருக்கலை, நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எல்லாம் அறிவி.
எங்க வாயில சொல் பிறவாதுக்கு முன்னே நீர் அறிவீர். யோபு சொல்லும் போல நான் போகும் வழியை அவர் அறிவார். உமக்கு பிரியமான வழியில் நடக்க உதவி செய்யும். உமக்கு பிரியமான வழியில் நடக்க உதவி செய்யும். வழி இதுவே, நானே வழி சத்தியம் ஜீவன் சொல்றேன். உம்ம வழியில் நடந்து வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட கிருபைதான். மகிமை உமக்கிறார், மகிமை உமக்கு. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.